ஓம் நம சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது துலா ராசிக்காரங்களை பற்றி. நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டத்தை பார்த்தவங்க அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். எல்லாருக்குமே சிரிச்ச முகத்தில் தான் தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் சுமக்கிற பாரம் எவ்வளவு பெருசு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. பல தடவை நம்பினவங்கெல்லாம் ஏமாற்றிருக்காங்க. உழைச்சது கையில் வந்ததே இல்லாத நேரங்களும் இருந்திருக்கு. நல்லது நடக்க போகுதுன்னு நினச்ச நேரத்தில் தான் பிரச்சனையும் வந்திருக்கு. அந்த நேரம் அதே மாதிரி இன்னொரு சோதனை நேரம் மாதிரி இருக்கலாம். அதனால தான் வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது உடம்புக்காக மட்டும் இல்லை, மனசுக்குமே ஓய்வு தேவை. சில நேரம் வெளியில் போகக்கூடிய ஒவ்வொரு அடியுமே தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத கவலை, தேவையில்லாத செலவு எல்லாத்தையுமே கூட்டி வரும். நீங்கள் கொஞ்சம் நின்று யோசிக்கணும். எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்கிற வாழ்க்கையில் ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கோங்க. வீட்டில் இருந்துக்கிட்டே உங்கள் மனசை சரி பண்ணியிருக்கலாம். சில நேரம் வெளியே போகாமல் இருக்கிறதும் தோல்வி இல்லை, அது ஒரு புத்திசாலித்தனம் தான். உங்களுடைய கஷ்டங்கள் நினச்சி மனசு உடையாதீங்க. அந்த கஷ்டங்களை தான் உங்களை இவ்வளவு பலமானவங்களாக மாற்றியிருக்கு. இன்றைக்கி நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னா அது நாளைக்கு பெரிய முன்னேற்றத்திற்கான ஒரு அடித்தளம் தான். இந்த நேரம் உங்களுக்கு ஒரு சின்ன சிக்னல் மாதிரி. அவசரம் வேண்டாம், அமைதி தேவை அப்படின்னு சொல்லும் ஒரு குறிப்பு. நீங்கள் இதை கேட்டு நடக்கிறீங்க அப்படின்னா பல பிரச்சனைகள் எல்லாம் தானாகவே விலகி போயிடும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள்லாம் வரப்போகுது. ஆனால் அது வரணும்னா நீங்கள் இப்போ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். எல்லா கதவும் ஒரே நேரத்தில் திறக்காது. சில கதவுகள்லாம் தாமதமாக திறக்கும். ஆனால் திறந்ததுமே வாழ்க்கையை மாற்றிடும். நீங்கள் ஏற்கனவே ரொம்ப தாங்கி வந்தவங்க. இன்னும் கொஞ்சம் தாங்கினீங்க அப்படின்னா அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நேரம் உங்களை சோதிக்க வந்த நேரம்தான், ஆனால் முடிக்கிறதுக்காக வரலை. அதனால் தேவையில்லாத வெளியூர் சுற்றல்கள், தேவையில்லாத சந்திப்புகள், தேவையில்லாத முடிவுகள் இவங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். உங்களுடைய உள்ளுணர்வை கேளுங்க, அதுதான் உங்களுக்கு சரியான வழியை காட்டும். இது ஒரு எச்சரிக்கை மட்டும் இல்லை, இது ஒரு வாய்ப்பும் கூட தான். உங்கள் வாழ்க்கையை சீரமைச்சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. உங்களை நீங்களே புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய பாதையை தெளிவாக பார்க்கக்கூடிய நல்ல நேரம்னு கூட சொல்லலாம். நீங்கள் தனிமையாக இல்லை, உங்கள் முயற்சி, உங்கள் நம்பிக்கை, உங்கள் அமைதி இந்த மூணுமே சேர்ந்து உங்களை உயர்த்த போகுது. இப்போ கொஞ்சம் நின்று சிந்திச்சு அமைதியாக இருங்க. நாளைக்கு இன்னுமே நீங்கள் வலிமையானவங்களாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது அந்த நேரமே உங்களுக்கு வருது. இப்போது துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நேரத்தை வாழ்க்கையில் சில நேரம் எதுவுமே சரியாக போகலைன்னு தோணும். கைவிட்ட மாதிரி உணர்வு கூட வரும். நான் இவ்வளவு முயற்சி பண்ணியும் ஏன் இப்படி நடக்குதுன்னு உள்ளுக்குள்ளே கேள்வி எழும். அதுதான் இப்போது உங்கள் நிலையாக இருக்கலாம். நீங்கள் எப்பயுமே சமநிலையாக யோசிக்கிறவங்க. யாருக்குமே கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினச்சி நீங்கள் உங்கள் கஷ்டத்தை ஒதுக்கி வைப்பீங்க. பல தடவை உங்கள் மனசு உடைஞ்சாலும் அதை வெளியில் காட்ட மாட்டீங்க. அதனால தான் உங்களுக்கு வந்த சுமை இன்னுமே அதிகமாக உணரப்படுது. இந்த நேரம் வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கான இன்னொரு காரணமும் இருக்குது. உங்களுடைய மனநிலை கொஞ்சம் பலவீனமாக இருக்கலாம். அந்த நேரத்தில் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் சரியாக இருக்காது. ஒரு சின்ன வார்த்தை கூட உங்களை பாதிக்கலாம். ஒரு சின்ன சம்பவம் கூட பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாமே வீணாக போகலை. அந்த கஷ்டம் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குது. யாரை நம்பணும், எப்போ பேசணும், எப்பொழுது மௌனமாக இருக்கணும், இந்த அறிவு எல்லாமே உங்களுக்கு இந்த அனுபவத்தால் வந்தது தான். சில சமயம் வாழ்க்கை அப்படிங்கிறது நம்மளை நிறுத்தி வைக்கிறது தான். அது நம்மளை தள்ளி விடுவதற்காக இல்லை, நம்ம பாதையை திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கறதுக்காக. இப்போ நீங்கள் நிற்கிறது அப்படிங்கிறது அது தோல்வி கிடையாது, அது ஒரு திருப்பம். நீங்கள் நிறைய பேருக்காக செஞ்ச உதவிகள் எல்லாமே, நீங்கள் கொடுத்த அன்பு, அது எப்பொழுதுமே மறையாது. அது எல்லாமே ஒரு நாள் திரும்பி உங்களை கண்டிப்பாக உயர்த்தும். இப்போ அது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நேரம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை புரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த நேரம் உங்களுக்கு ஒரு அமைதியின் பயிற்சி மாதிரி. வெளியில் சத்தம் இல்லாமல் உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு கேட்கணும். உங்கள் மனசு என்ன சொல்கிறது, உங்களுக்கு உண்மையிலேயே என்ன வேணும், யார் கூட இருக்கணும், யாரை விட்டு விலகணும், இந்த கேள்விக்கான பதில்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அவசரப்படாதீங்க. வாழ்க்கை ஓட்ட போட்டி கிடையாது. சிலர் வேகமாக போகலாம், ஆனால் நீங்கள் நிதானமாக போனாதான் நீண்ட தூரம் செல்ல முடியும். உங்களுக்கு வரப்போகக்கூடிய நல்ல நேரம் நிலையானது. உங்களுடைய மீது நம்பிக்கை வைங்க. நீங்கள் இதுவரைக்கும் வந்தது சாதாரண விஷயம் கிடையாது. பல தடைகளை கடந்து வந்திருக்கீங்க. அந்த வலிமை அப்படிங்கிறது இன்னுமே உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போது நீங்கள் வெளியே போகாமல் இருக்கிறது ஒரு தடை மாதிரி இருந்தாலும், ஆனால் அது ஒரு பாதுகாப்பு தான். ஒரு பெரிய பிரச்சனையை தவிர்க்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் நம்ம செய்ய முடியாத முடிவுகள் தான் நம்மளை காப்பாற்றும்.
உங்கள் வாழ்க்கை இன்னுமே அழகாக மாறப்போகுது. கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் அமைதி, கொஞ்சம் தன்னம்பிக்கை, இதுதான் இப்போ உங்களுக்கு தேவையானது. நீங்கள் நினச்சது எல்லாமே தாமதமாக கிடைக்கலாம், ஆனால் சரியான நேரத்தில் கிடைக்கும். அந்த நேரம் வந்ததுமே இவ்வளவு நாள் காத்திருந்தது வீணா இல்லை, நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. அது வரைக்கும் அமைதியாக இருக்கணும், உங்களை கவனிச்சுக்குங்க, உங்களுடைய உள்ளுணர்வை கேளுங்க. வாழ்க்கை உங்களுடைய நல்லதுக்கு தான் கண்டிப்பாக இழுத்துட்டு போகுது. அதனால் துலா ராசிக்காரங்களை பொறுத்தவரை எப்படின்னா, எல்லா விஷயங்களையுமே சமநிலையாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னாலே இந்த 12 ராசிகளையுமே வச்சு பார்க்கும் பொழுது நம்ம துலா ராசிக்காரங்க எல்லா விஷயங்களையுமே சமநிலையாக இருக்கக்கூடியவங்க. துலா ராசிக்காரங்க இன்னும் கொஞ்சம் மனசுக்குள்ள இறங்கி இந்த நேரத்தை கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னா, நீங்கள் பல பேருக்கு துணையாக இருந்தவங்க, யாராவது அழுதா ஆறுதல் சொல்லுவீங்க, யாராவது விழுந்தாங்க அப்படின்னா கை கொடுப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லாத நேரத்தில் கூட நீங்களாம் இருந்திருக்கீங்க. அந்த தனிமை தான் உங்களை இன்னுமே அதிகமாக கஷ்டப்படுத்தி இருந்திருக்கும். நீங்கள் பல தடவை உங்களோட கனவுகளை தள்ளி வச்சுருக்கீங்க. குடும்பம், பொறுப்பு, உறவுகள், இதுக்காக நீங்கள் உங்களை மறந்த நேரங்கள்லாம் நிறையவே இருக்குது. நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லி இன்னும் உங்களை விட்டுடுங்க. அந்த நாளை அப்படிங்கிறது இன்னும் வரலைன்னு தோணும். இந்த நேரம் வெளியே போகாதீங்க அப்படிங்கிற எச்சரிக்கை உங்களை இன்னுமே மீண்டும் உங்களோடையே சேர்க்க போகுது. அப்படிங்கிறதுக்காக வெளியில் போனால் எல்லாரும் ஏதாவது பேசுவாங்க, சிலர் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க, சிலர் உங்களை மதிக்க மாட்டாங்க. அந்த வார்த்தைகள் தான் உங்கள் மனசை இன்னுமே காயப்படுத்தும். ஆனால் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா அமைதியாக இருந்தால் உங்களுடைய உண்மை முகத்தை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் எவ்வளவு வலிமையானவங்க அப்படின்னு உணரவும் முடியும். நீங்கள் இத்தனை நாள் எவ்வளவு தாங்கி வந்திருக்கீங்க அப்படின்னு புரியும். நீங்கள் சந்தித்த துரோகம், ஏமாற்றம் அது உங்களை உடைக்கலை, அது உங்களை உருவாக்கியிருக்கு. நீங்கள் இன்னைக்கு யார் சொல்லிக்கொள்ளக்கூடிய தைரியம் அந்த அனுபவங்களால தான் வந்திருக்கு. சில நேரம் வாழ்க்கை அப்படிங்கிறது நம்மளை மெதுவாக நடக்க சொல்லும். அது தாமதமாக இல்லை, அது துல்லியம். வேகமாக ஓடுறவன் சில நேரம் தவறான வழியில் போயிடுவான், ஆனால் நிதானமாக போகிறவன் சரியான இடத்துக்கு கொண்டுட்டு போகுவான். உங்களுடைய மனசு இப்போ சோர்வாக இருக்கலாம், எதுவும் செய்யணும் அப்படின்னு தோணாமல் இருக்கலாம். அதுதான் சரிதான். எல்லாருக்குமே ஓய்வு தேவை, மனசுக்கும் ஓய்வு தேவை. அதை நீங்கள் உங்களுக்காகவே கொடுத்துக்கணும். நீங்கள் யாருக்குமே நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே போதும். அந்த நம்பிக்கை வந்ததுமே வெளியில் என்ன நடந்தாலும் அது உங்களை பாதிக்காது. இப்போ இந்த நேரம் உங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கும். இதுக்கு பின்னாடி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். அதனால தான் இப்போ கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் இழந்ததை நினச்சி அழுத நேரங்களும் இருந்திருக்கு, ஆனால் நீங்கள் இன்னும் இழக்காததை நினச்சி எழுந்து நிற்க வேண்டிய நேரமும் இது. உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது இன்னும் முடிஞ்சிடலை, இன்னும் நிறைய நல்லது காத்துட்டு தான் இருக்குது. உங்களுக்கு உரிய மரியாதை, உங்களுக்கு உரிய அன்பு, உங்களுக்கு உரிய நிலை எல்லாமே வரப்போகுது. ஆனால் அதற்குள்ளே நீங்கள் எப்படின்னா உங்களை நீங்களே காத்து கொள்ளணும். சில கதவுகள் எல்லாம் மூடப்பட்டது நல்லதுக்காகத்தான் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த கதவுக்குள்ளே இருந்தது உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு சரியான கதவு அப்படிங்கிறது இன்னும் திறக்கப்படாமல் காத்துட்டு தான் இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்ச நாள் அமைதியாக இருங்க. வெளியே போக வேண்டிய அவசியம் இருந்துச்சுன்னா கூட 2 முறை யோசிங்க. உங்களுடைய உள்ளம் சம்மதிக்கலை அப்படின்னா அந்த முடிவை தயவு செஞ்சு ஒத்தி வச்சிருங்க. நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் கிடையாது. வாழ்க்கை உங்களை ரொம்பவே தேர்வு பண்ணி சோதிக்குது. ஏன்னா நீங்கள் அதை தாங்கக்கூடியவங்க. இந்த சோதனை முடிஞ்சதுமே நீங்கள் இன்னும் உயரத்துக்கு நிலைக்கு தான் போக போகிறீங்க. நம்பிக்கையை விடாமல் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக மலரும். நம்பிக்கையை மட்டும் நீங்கள் விடக்கூடாது. அது மெதுவாக தான் மலரும். ஆனால் மலர்ந்ததுமே எல்லாருமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு அழகாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்குமே தெரியும். துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரையுமே இப்போது எல்லாருமே ஒரே கோணத்திலிருந்து இந்த நேரத்தை கவனித்து பாருங்கள். வாழ்க்கை நம்மளை எப்பொழுதுமே முன்னாடி தள்ளிக்கிட்டே போகாது. சில நேரம் நம்மளை அமைதியாக உட்கார வைக்குது. அந்த அமைதிக்கு தான் பல விஷயங்களுக்கான பதிலையும் கொடுக்குது. நீங்கள் எப்போ பார்த்தாலும் எல்லாரையுமே சமமாக பார்க்குறீங்க. யாரையுமே காயப்படுத்தக்கூடாது, யாரும் நமக்கு காரணமாக சிரமப்படக்கூடாது அப்படின்னு நினச்சி உங்களுடைய இயல்பு. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் உங்களையே காயப்படுத்திக்கிட்ட நேரங்களும் நிறைய இருக்குது. பரவாயில்லன்னு சொல்லி உங்கள் உணர்ச்சிகளை ஒதுக்கி வச்சிங்க. ஒரு விஷயம் மட்டும் நினச்சிக்கோங்க, நீங்கள் உணர்ச்சிகளோடு இருக்கிறது அப்படிங்கிறது பலவீனம் இல்லை, அது ஒரு வலிமை. ஆனால் அந்த உணர்ச்சிகளை யார்கிட்ட கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். எல்லாருக்குமே அதுக்கு தகுதியானவங்க கிடையாது. இந்த உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக தான் புரிஞ்சிருக்கும். இந்த நேரம் வெளியே போகாதீங்க அப்படிங்கிற எச்சரிக்கை உங்களை தவறான மனிதர்கள்கிட்ட இருந்து
தூரமாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர்றதுக்காக முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு துரோகம் பண்ணினவங்க, உங்கள் கூடவே இருந்து குழி பறிச்சவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆளுங்க. பழைய நினைவுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்களை குழப்பறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்பவே உறுதியாக இருக்கணும். இல்லைன்னு சொல்ல கற்றுக்கங்க. அது சண்டை இல்லை, அது வந்து ஒரு சுயமரியாதை. நீங்கள் இத்தனை நாள் அமைதிக்காக பல விஷயங்களை விட்டுருந்தீங்க. இப்போ அந்த அமைதியை காப்பாற்ற வேண்டிய நேரமும் வந்துருச்சு. நீங்கள் சந்திச்ச துன்பங்கள் எல்லாமே உங்களை ஒரு நல்ல மனிதராக மாற்றியிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் அது உங்களை எச்சரிக்கையாகவும் மாற்ற வந்திருக்கு. அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா எப்பொழுதுமே உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிற கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா. வேல்முருகா போற்றி.